ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி கஞ்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போது ஸ்ட்ரைப் சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். அதுக்கு நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1/2 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின எண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நீங்கள் இப்படி உருண்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிக்க வரணும். அப்படி அது பிடிக்க வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மாவு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ இந்த மாவை ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், பொடியா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கினது, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் பொடியாக கட் பண்ண ஒரு 3 பல் பூண்டும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த இஞ்சி பூண்டு வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. நம்ம இப்போ தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், வறுத்து பொடி பண்ண ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். உங்ககிட்ட ஜீரகத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் தாளிக்கும் போதே கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்க சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி, கேரட், உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் ஃபுல்லாகவே ப்ரிப்பரேஷன் எல்லாமே நம்மளோட ஆப்ஷனல் தான். இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். உங்ககிட்ட சாட் மசாலா இருந்துச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, இது ஆப்ஷனல் தான். நீங்கள் சாட் மசாலாவுக்கு பதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது லைட்டாக ஒரு புளிப்புத்தன்மை கொடுக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான். ஸோ இப்போ நமக்கு ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு நல்லா 30 மினிட்ஸ் ஊறிடுச்சு. ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதை சின்ன சின்ன பாலாக எடுத்துக்கலாம். இப்போ மாவு கொஞ்சம் கீழே டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே சைஸா இருக்குன்றதுக்காக நான் ஒரு மூடியோட பாக்ஸோட மூடி எடுத்து கட் பண்ணிக்கிறேன். இதை இப்போ கொஞ்சம் லைட்டா ஓவல் ஷேப்க்கு திரட்டிக்கலாம். லைட்டா தண்ணி ஒரு சைடு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கத்தி வச்சு நீட்டா கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த ஹாஃபை கொண்டு வந்து மேலே மூடிடலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக இந்த கார்னரில் தண்ணி வச்சிடலாம். இப்போ இதை கோன் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். இதுக்குள்ள ஃபில்லிங்ஸ் வச்சிடலாம். ஃபில்லிங்ஸ் வச்சதுக்கப்புறம் இந்த கார்னரில் ஃபுல்லாக லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிடலாம். இப்போ அப்படியே இந்த கார்னர் கொண்டு வந்து இதில் வச்சு சீல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா சமோசாவும் ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சமோசாவை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க.
நமக்கு சூப்பராக ஸ்ப்ரைட் போட்ட சமோசா ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.